உலகிலே வெற்றியோடும் மற்றவர்களுக்கு முன்னால் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல மனிதராகவும் வாழ்வது எப்படி? இதோ இங்கே ஒரு சொற்றொடரை இருக்கிறது பாருங்களேன். கால்கள் பிறர் தேவைக்கு ஓட, கரங்கள் பிறரை கைதூக்கி விட என அவைகளை பயன்படுத்துவோம். நண்பர்களே, என் நினைவுக்கு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு சமயத்திலே ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கிணற்றருகே போயிருக்கிறான். ஏதோ தவறி கிணற்றிலே விழுந்து விட்டான். அவன் உள்ளிருந்து சத்தம் போட அக்கம் பக்கம் நிலத்திலே வேலை செய்தவர்கள் உடனடியாக அங்கே வந்து அப்படியே எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த பையன் அந்த கிணத்துல இருக்கிற ஒரு குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான், மூழ்காமல். அப்போ எல்லாரும் அப்படி இப்படி பார்த்தாங்க. ஒருத்தர் சத்தமாக கேட்டினார், ஒரு பெரியவர் வயதானவர். அவர், என்னப்பா எல்லாரும் நிற்கிறீங்க, ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னார். எப்படி செய்யறது, இந்த கிணத்துல இறங்கிறதுக்கு வழியே இல்லையே. அப்போ அந்த பெரியவர் சொன்னார், உனக்கு கை கால் எதுவுமே இல்லையா அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கால்கள், நம்முடைய கரங்கள், அதை நாம் ஏதாவது ஒரு இடத்தை பயன்படுத்த முனையும் போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழி கட்டாயமாக இருக்கும். பிறர் உடனடியாக சிலர் யோசித்தார்கள், ஒரு கயிற்றை கொண்டு வந்தார்கள், கட்டினார்கள், இறங்கினார்கள், அந்த பையனை மீட்டார்கள் என்பது அந்த நிகழ்ச்சி. நண்பர்களே, கால்கள் பிறர் தேவைக்கு ஓடவும், கரங்கள் பிறரை தூக்கிவிடவும் தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை கடவுள் நமக்கு கொடுத்த கொடை, செயல் செய்கின்ற கொடை, அடுத்தவர்களை நோக்கி போகின்ற அந்த ஒரு கொடை. எனவே இன்றைக்கு ஒரு ஆலோசனை செய்வோமா, அல்லது இன்றைக்கு ஒரு சுய ஆய்வு செய்வோமா? என் கால்கள் பிறர் தேவைக்கு ஓடுகின்ற கால்களாக இருக்கின்றனவா? என் கைகள் பிறரை தூக்கிவிடும் கைகளாக இருக்கின்றனவா? நான் வாழ்விலே எப்போது உயர முடியும்? என் கால்கள் பிறர் தேவைக்காக ஓட தயாராக இருக்கும்போது, என் கரங்கள் பிறரை தூக்கி விடுவதில் ஈடுபடும் போது நான் ஒரு உயர்ந்த மனிதனாவேன். எனவே நம் கால்களையும் கைகளையும் பிறருக்கு நன்மை செய்ய பயன்படுத்தி வாழ்விலே முன்னேறுங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.